ஸோ இங்கே இருக்கிற தமிழ்நாடு தலைவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது. ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன், ஒரு பக்கம் அமித்ஷா, ஒரு பக்கம் எடப்பாடி, 4 பக்கமும் போட்டு ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி அடிச்சா அவங்க என்ன தான் பண்ணுவாங்க. நயினார் வந்து கூட அண்ணாமலை பக்கத்தில் வச்சுக்கினார். சரி, நயினாருக்கு அண்ணாமலைக்கு சண்டை கிடையாது. நயினாருக்கு அண்ணாமலைக்கு வருத்தமும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. நயினார் வந்து அண்ணாமலை எங்கே போனாலும் பாராட்டுறார். பெரிய பெரிய மனசு போகணும் நயினாருக்கு. நயினார் கட்சியை வளர்த்ததில் அண்ணாமலையோட பங்கு பெரிய பங்கு, அது மறுக்க முடியாது. இப்போ கூட இருந்து தம்பி நீங்களும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாராம். ஆனால் அது நிர்மலா சீதாராமன் பிடிக்க மாட்டேங்க. ஸோ டெல்லி என்ன சொல்லுதான், எத்தனை நாளைக்கு காங்கிரஸ் மாதிரி ஒரு குரூப்பிசம் ஜாஸ்தியாக போச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விபி துரைசாமி ஒரு தனியாக ஆட்டம் பண்ணுகிறார். டெல்லி கூப்பிட்டு வச்சு நயினார்கிட்ட நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா, கண்ட்ரோல் பண்ண முடியுமா, முடியாதா, இல்லை வேறு நடவடிக்கை நாங்கள் எடுக்கணுமா, இந்த வேறு நடவடிக்கை என்ன வேணா இருக்கலாமா, திருப்பி அண்ணாமலை கொண்டு வரலாம், என்ன வேணா இருக்கலாம். ஏன்னா அண்ணாமலை சொல்லிட்டார், இப்போ எடப்பாடியோட கூட்டணி எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். எடப்பாடி அடுத்த முதலமைச்சர் அதையும் சொல்லிட்டார். நீங்கள் என்ன காரணத்துக்காக அண்ணாமலை ஒதுக்கி வச்சிங்களோ அந்த காரணம் பிசுபிசுத்து போச்சு. இப்போ அண்ணாமலை கூட்டணி எதிர்ப்பார் அப்படி தான் தள்ளி வச்சிங்க, அவரே கூட்டணி ஒத்துக்கினாரே. திருப்பி அண்ணாமலை கொண்டு வந்துட்டானா திருப்பி எல்லா ஜனங்க போன ஜனலாம் வந்துடும். அந்த 18% உங்களுக்கு என்டிஏவோட அந்த கூட்டணி பலம் வந்துடும். 18 + 25 30 40 சீட்டு வந்தால் 40% ஜெயிச்சுட்டு போயிடலாம்.